ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுப்பிரபாதம். இன்னைக்கு நாள் பாட்டு முதல்ல சொல்லிடலாமா? என்னது? அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி, இந்த தென்னிலங்க செத்தாய் திரள் போற்றி, பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு கொண்டிலாய் உடைந்தாய் கடல் போற்றி, உன்னுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகை கிடைக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகள் வா, இன்னையாமந்தோ இறங்கேலோ ரங்கோ. சூப்பர். இப்போ ஆண்டாள் என்ன பண்ணுறா இந்த பாசுரத்தில்? போற்றி போற்றின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காளே, என்னது போட்டுறா? நம்மெல்லாம் இப்போ கோவிலுக்கு வரோம், கோவிலுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? பெருமாள் சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு என்ன கேட்குறோம்? நிறைய மார்க் வாங்கணும், சப்ஜெக்ட்லாம் ஒழுங்காக ஈஸியாக இருக்கணும், ஈஸியாக புரியணும், இதுதானே கேட்குறோம். ஆண்டாள் பாருங்களேன், அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். அவள் கேட்கணும்னு வந்தால் போன பாசுரத்தில் என்ன பண்ணா? நீ எழுந்துக்கிற அழகெல்லாம் நான் சேவிச்சிட்டேன், இப்போ எழுந்து நீ என்ன பண்ணணும்? நடக்கணும்னா நடந்து போய் சீரிய சிங்காசனத்தில் அமர வேண்டும். ரெண்டு சொன்னாவோ. நீ என்ன பண்ணணும்? எழுந்துக்கணும். முதல்ல என்ன பண்ணிட்டா? எழுந்துக்கணும்னு சொன்னால் எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் கண்ணை விழிச்சு என்னை பார்க்கணுன்னா அதுவும் பார்த்தாச்சு. இப்போ என்ன வேணும் அப்படின்னு கண்ணன் கேட்கும்போது, நீ எழுந்து வேகமாக நடந்து வரணும், அதாவது சீரு நடை போட்டு நடந்து வரணும், சிங்காசனத்தில் அமர வேண்டும் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு அவர் எழுந்து நடக்கலான்னு கிளம்புறாராம். கிளம்பும்போது நில்லு கண்ணா அப்படின்ட்டான். இத்தனை நாள் என்ன பண்ணா? நான் சொல்கிறேன், அவள் சொல்கிறத கேட்கணும்னு நினச்சா. ஆனால் கண்ணன் எழுந்தானா, எழுந்த உடனே ஐயோ கால் வலிக்குமே கண்ணனுக்கு அப்படின்னு நில்லுன்ட்டான். நம்ம கூட கோவிலுக்கு வந்தா என்னைக்காவது பெருமாளே நீ நன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்கோமா? என்னைக்காவது பெருமாள் நன்னா இருந்தால் தானே நமக்கு நன்னா இருக்க முடியும். அப்போது அவர் சர்வசக்தி, அதில் எந்த விதம், அவர் தான் நன்னா இருப்பார், அவர் தான் நம்மளெல்லாம் காக்கிறார், எல்லாமே பண்ணுறார். இருந்தாலும் பெருமாள் நன்னா இருக்கணும்னு ஒரு தடவை கூட நம்ம நினச்சிருக்கோமான்னு பார்க்கணும். ஆண்டாள் இந்த மாதிரி தானா, நடன்னு சொன்னா ஐயோ கால் வலிக்க போகிறதே உனக்கு அப்படின்ட்டு நிறுத்த சொல்லிட்டான். இந்த மாதிரி பெருமாள் மேலே எத்தனை பேருக்கு அன்பு இருக்குது, அவருக்கு நம்ம மேலே இருக்குது, அதில் எந்த வித சந்தேகமே கிடையாது. பெருமாள் மேலே நம்ம அன்பாக இருக்க வாழ்க்கிட்ட என்ன சொல்லுவோம்? அவள் எதனா ஒரு வேலை பண்ணுறான்னா கூட ஐயோ நீ பண்ணாத, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ரொம்ப அன்புன்னா, இப்போ குழந்தை இருக்குது, உன்னோட தங்கையோ தம்பியோ இருப்பான், நீ அதனால் தண்ணி எடுத்துன்னு வான்னு அம்மா சொல்கிறான்னு வச்சுக்கோ. நீ அவன் நீ எடுத்துன்னு வராது, நானே போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு தம்பியோ தங்கையோ என்ன பண்ண மாட்டோம்? வேலையே விட மாட்டோம். ஏன்னா தம்பி மேலே ஒரு ஆசை, அன்பு, அதனால் வேலையே செய்ய விட மாட்டோம். அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி நடக்கிறேன்னு வந்த உடனே ஐயோ நீ நடக்காத அப்படின்ட்டான். அப்போது ஒவ்வொரு நாளும் பெருமாளை சேவிக்கும் போது பெருமானுக்கு பல்லாண்டு பாடுதல்னு பேர். இது பெருமாளுக்கு மங்களாசாசனம், நீ நன்னா இருக்கணும்னு. யாராவது பல்லாண்டு வேற யார் பாடியிருக்கா? யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு பல்லாண்டு பாடினவா இருக்காளா? ஆழ்வார்ல பெரியாழ்வார். ஏன் என்ன பல்லாண்டு பாடினார் அவர்? யார் சொன்னா? பெரியாழ்வார். ஓ சூப்பர். பெரியாழ்வார் என்ன பண்ணார்? ஒரு தடவை ராஜா வந்து கூப்பிட்டான். யார் பெருமாள், யார் தான் வந்து பரம்பொருள் அப்படின்றத நிரூபிக்கணும்னா வேதத்தை வச்சு பெரியாழ்வார் நிரூபிச்சிட்டார். உடனே யானை மேலே ஏற்றினாலாம் பெரியாழ்வாரை. யானை மேலே ஏற்றி ஊர்வலமாக, ஏன்னா வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே என்ன பண்ணா? பெரியாழ்வாரை யானை மேலே ஏற்றி ஊரெல்லாம் ஊர்வலமாக அழிச்சிட்டு வரார். இவர் தான் வந்து பரம்பொருளை, யார் வந்து பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன்றதை நிரூபிச்சார்னு ராஜாவுக்கு சந்தோஷம். அதனால மாலெல்லாம் போட்டு யானை மேலே ஏற்றி ஊரெல்லாம் ஊர்வலமாக கொண்டு வந்தாராம். இதை பார்த்த உடனே பெருமாளுக்கு தாங்கலை. ஐயோ நம்ம குழந்தை இவ்வளோ அழகாக வந்து ஊர்வலம்லாம் வர அப்படின்ட்டு என்ன பண்ணாராம்? பெருமாள் அங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து கிளம்பினாராம். கருடன் மேலே உக்காண்டார். பிராட்டி தாயாரும் பக்கத்தில் வந்து உக்காண்டா, நானும் வரேன் என் பையனை பார்க்கறக்கு அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் வந்தாலாம் அங்கே பெரியாழ்வாரை பார்க்கறக்கு. பெரியாழ்வார் பெருமாளை பார்த்துட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? பெருமாளை மட்டும் நேரில் பார்த்தோம், அவர் பேசுகிற மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்னென்ன லிஸ்ட் இருக்கோ எல்லா லிஸ்ட்டையும் சொல்லிடுவோம். ஆனால் பெரியாழ்வார் என்ன பண்ணாராம்? பார்த்த ஒன்று ஐயோ கண்ணெச்சில் பட போகிறது, அதாவது திருஷ்டி ஆகிட போகிறது. இவர் பாட்டில் இப்படி வந்திருக்காரு இந்த பக்கம், அவருக்கு ஏதாவது திருஷ்டி பற்ற போறா, இங்கே பாருங்க எவ்வளோ எதிரிகள்லாம் இருக்கா இந்த உலகத்தில், அதனால ஐயோ நேராக வந்துட்டாரே அப்படின்னு கவலைப்பட்டாராம். கவலைப்பட்டு நன்னா இருக்கணும். நம்ம கூட திருஷ்டி சுற்றி போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்கு திருஷ்டி சுற்றி போடுறா? நிறைய பார்க்குறவாள்லாம் என்ன பண்ணுவாளாம்? நீ நிறைய மார்க் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, பக்கத்தில் இருக்க பசங்களாம் நல்ல மார்க் எடுத்த அப்படின்னு சந்தோஷப்படுவாளா? ஐயோ இவன் மட்டும் எப்படி மார்க் எடுத்தா அப்படின்னு ஒரு இது கண் திருஷ்டி. அதுதான் அந்த திருஷ்டிலாம் போனோன்னு தான் நமக்கு திருஷ்டி சுற்றி போடுறா. அந்த மாதிரி என்ன பண்ணாராம்? பெருமாள் வந்தாராம்.
வந்த உடனே என்ன பண்ணிட்டா, பெரியாழ்வார் பார்த்து ஐயோ இவர் இப்படி வந்துட்டாரு, எல்லாரும் திருஷ்டி பட்டிருக்குமே திருஷ்டி சுத்தி போடுறாரு. எப்படி திருஷ்டி சுத்தி போறாரு? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா ஒன்னொன்னுத்தையும் பாடுறார். அவர் கை நன்னா இருக்கணும், கால் நன்னா இருக்கணும், மார்பு நன்னா இருக்கணும், எல்லாத்தையும் நன்னா இருக்கணும்னு பாடுறார். பாருங்க பெரியாழ்வாருக்கு எவ்வளோ அன்பு. நமக்கு அம்மா பண்ணுவா இந்த திருஷ்டி சுத்தி போறதெல்லாம். யார் பண்றா? அம்மா வந்து நீ உன் திருஷ்டியே பற்றக்கூடாது, நீ நிறைய மார்க் வாங்கிட்ட, எல்லாரும் என்னென்ன பண்ணுவாரோ அப்படின்ட்டு சொல்றா. அந்த மாதிரி பெரியாழ்வார் என்ன பண்ணிட்டாராம், பெருமாளுக்கு திருஷ்டி சுத்தி போட்டாராம். ஆண்டாள் யாரோட பொண்ணு? பெரியாழ்வார பொண்ணு. ஸோ அப்பா மாதிரி என்ன பண்ணிட்டா இவ்வளோ, ஐயோ பெருமாள் நடக்கலான்னு பார்க்கும்போது ஐயோ கால்லாம் வலிக்கு போறது, நீ இப்படி இருக்கியே அப்படி இருக்கேன்னு பல்லாண்டு பாட ஆரம்பிச்சுடுறா. இந்த பாசுரம் அந்த மாதிரி பெரியாழ்வார் எப்படி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாலோ அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்றா, இப்போ பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறா. என்ன பல்லாண்டு பாடுறான்னு அனுபவிக்கலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இன்னைக்கு இல்ல, என்னைக்கோ அளந்தாராம் பெருமாள். திருவிக்கிரம அவதாரம்னு எடுத்தார். வாமனமூர்த்தியா வந்து மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் தான். அவன் வந்து அசுரன். அவன்கிட்ட என்ன பண்ணார், எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்டார். அவன் என்ன இது மாதிரி குட்டி பாப்பாவா வர்றார், அவர் சின்ன பையனா வர்றார். வந்த உடனே மகாபலி பார்க்குறான், நான் எவ்வளோ பெரிய ராஜா, என்கிட்ட நிறைய கேட்கக்கூடாதா, என்னது உன் காலே சின்னதா இருக்கு, இதுல போய் 3 அடி கேட்குறியே அப்படின்னா. கேட்ட உடனே சரி நான் தரேன், வேற எதுவும் வேண்டான்னு. ஏன்னா இது வரைக்கும் என் பெருமாளுக்கு யாருக்கிட்டையும் போய் கேட்டு பழக்கமே இல்லை, பெருமாளுக்கு கொடுத்து தான் பழக்கம். அதனால அதை கூட கேட்க தெரியலையா. மகாபலி கிட்ட போயிட்டு 3 அடி அப்படின்னு கேட்கிறாராம். அவருக்கு ஒண்ணுமே, குழந்தை சின்ன குழந்தை வந்து கேட்கறது 3 அடின்னு தானம் கேட்கறது கேட்கறதுக்கே தெரியல பெருமாளுக்கு. ஏன்னா இது வரைக்கும் கொடுத்து பழக்கம்னால கேட்க தெரியல. வந்து கேட்டான், சரி எடுத்துக்கோட்டான். அதுக்குள்ள அவரோட ஆச்சாரியன் குரு, அந்த மகாபலிக்கு குரு ஒருத்தர் இருந்தார், சுக்கராச்சாரியார். குடுகுடுன்னு ஓடி வந்தார். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அவன் யார் தெரியுமா, நாராயணன் வந்திருக்கான், உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னார். இல்ல நான் வந்து கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால கொடுத்தே தீருவேன்ட்டான் அந்த மகாபலி. என்ன பண்ணார், இவர் என்னென்னவோ சொல்லி பார்த்தார், குரு எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் தண்ணியை வந்து தார வாத்து தான் அதெல்லாம் கொடுப்பாலாம் தானம். அந்த தண்ணியை கொட்டலான்னு போறான். போகும்போது என்ன பண்றாரு, இந்த சுக்கராச்சாரியார் அவரோட குரு போய் அந்த ஓட்டையில போய் உள்ள போய் தடை பண்றார், அந்த தண்ணி வெளில வர விடாம. பெருமாள் என்ன பண்ணார், ஒரு தர்ப புல்லை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ள குத்தினார். குத்தினவன் அவனோட கண்ணெல்லாம் போய் எடுத்து ஓடி போயிட்டான். போன உடனே அதுக்கப்புறம் தீர்த்தத்தை கொடுத்து அந்த தண்ணியை வந்து கொட்டினாராம். கொட்டின உடனே அந்த குட்டிலமா இருந்த அந்த குழந்தை அப்படியே வேகமா வளர்ந்துதான். அந்த தண்ணி அப்படி மேலிருந்து அப்படி கீழே வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் வந்து அப்படியே ஆகாசம் வரைக்கும் வளர்ந்துட்டாராம். இங்க மகாபலி அந்த தண்ணியை கொட்டுறான். அந்த தண்ணி வந்து அவங்க அந்த சொம்புல இருந்து கீழே வர்றதுக்குள்ள என்ன ஆனாராம், பெருமாள் அங்க வளர்ந்தாராம். அங்க மேல் லோகத்துல வந்து என்ன பண்ணார், திருப்பார்கடல் கிட்ட வந்து பிரம்மா வந்து பூஜை பண்றாரு. அங்க அவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு இருக்கார். 1 அடி எடுத்து வச்சார், இந்த உலகம் எல்லாம் அளந்துட்டார். இந்த உலகம் எங்கெங்க என்னென்ன இடம் இருக்கோ எல்லா இடத்தையும் அளந்து முடிச்சார். அடுத்த அடி பார்த்தார், எங்கன்னு தெரியல. சரி மேல் உலகம் வைகுண்டத்து மொத்தத்தையும் அளந்தார். 2 அடி ஆயிடுத்து. 3வது அடி எங்க வைக்கணும்னு கேட்கிறார். எல்லாத்தையுமே அளந்து முடிச்சிட்டார். 3 அடி தானே கேட்டார், 2 அடி தான் அளக்க முடிஞ்சது. 2 அடியில எல்லாத்தையும் முடிச்சுட்டார். இப்போ 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அப்படி அவர் அளந்தார் இல்லையா, முதல் அடி வச்சு இங்க உலகத்தெல்லாம் அளந்தாரு. இந்த உலகம்லாம் நான் மெத்துனா இருக்கு, மலை இருக்கு, முள் இருக்கு, நம்மளே கால் வைக்க முடியாத அசிங்கம்லாம் இருக்கு, புல் இருக்கு, பூண்டு இருக்கு, வண்டு இருக்கு, என்னென்னவோ ஜீவராசிகள் இருக்கு, இடங்கள்லாம் கரடு முரடா இருக்கு. அப்படி இருந்த இடத்த கால் வச்சு வளர்ந்தாரு. அவரோட பாதம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், முள்ளெல்லாம் குத்தி இருக்கும் இல்லையா. அதை தான் ஆண்டாள் நினைச்சாலாம், அன்னைக்கு நீ அளந்தையே உன் கால்லாம் எவ்வளோ வலிச்சுதோ, உன் கால் நன்னா இருக்கணும் இல்லையா. அதுக்கு தான் சொல்றா, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, உன்னோட திருவடியை நான் போற்றுகின்றேன், அது நன்னா இருக்கணும், உன்னோட திருவடி நன்னா இருக்கணும், இந்த கல்லு முள்ளெல்லாம் குத்தி இருக்குமே உன்னோட காலடி நன்னா இருக்கணுமே அப்படின்னு சொன்னாராம். அடுத்ததா காமிக்கிறான், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. என்ன பண்ணார், ராம அவதாரம். முதல்ல வந்து என்ன சொன்ன, திருவிக்கிரம அவதாரத்தை சொன்னா. இப்ப ராம அவதாரத்தை போய் எடுத்துக்கிறா. ராமனாக இருக்கும்போது அவதாரம் பண்ணும்போது என்ன பண்ணார், இலங்கைக்கு போய், இங்க வரல ராவணன், இங்க வரல, அவனுடைய இடத்துக்கே போய் சென்று அங்குனா இலங்கை, அங்க ராவணன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று தென்னிலங்கை இலங்கையை என்ன பண்ண, செற்றாய் அழித்தவனே. என்ன பண்ணானா, ராமன் ஒருத்தனா பாருங்கோ. அவன் கூட போனதே யாரு, ராமன் லக்ஷ்மணன். கூட சீத்தை இருந்தா, சீத்தையை ராமனை எடுத்துன்னு போயிட்டான். போனதுக்கப்புறம் மீட்டுன்னு வரணும். ராமர் ஒருத்தரேன்னு இந்த போன் பண்ணாராம். ராமர் ஒருத்தரா போன் பண்ணார், எவ்வளோ வானரங்கள்லாம் இருந்தது இல்லையா. அப்போ எப்படி ஒருத்தரேன்னு சொல்றா,
இது எதுக்காக அவர் வானரங்கள்லாம் ஆசின் போனாராம்? இவ்வளோ வானரங்கள்லாம் அவருக்கு படை கூட ஆள் வேணும்னு சேர்த்துன்னு போல. இந்த படையெல்லாம் பார்த்தா ராவணன் ஒரு வேளை சரி சரி வேண்டாம் வேண்டாம் நான் கொடுத்துட்றேன் சீதையை அனுப்பிச்சுட்றேன்னு சரணாகதி பண்ணிடுவானோன்னு ஒரு ஆசையான். எப்போ விபீஷ்ணன் வந்து பெருமாளோட பாதத்தில் வந்து சரணாகதி பண்ணுறான். பண்ணும்போது யாரு சுக்ரீவன் என்ன சொல்கிறான், நான் இதே மாதிரிலாம் விபீஷ்ணன்லாம் ஆசின்னா நான் விட்டுட்டு போயிடுறேன், என்னோட வானரங்கள்லாம் ஆசின் போயிடுறேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ சொல்லும்போது சொன்னாராம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேய்கள், பிசாசுகள், அசுரர்கள், அரக்கர்கள், கம்பர் என்னென்ன பிரிவில் இருக்காலோ எல்லாரும் சேர்ந்து வந்தாவே நான் என்ன பண்ணுவேன், ஒரு இந்த பூவை எப்படி பறிக்கிறா இல்லையா, பூவை பண்ணும்போது என்ன சொல்லுவா, பூவை பறிக்கிறது எப்படி சொல்லுவா, கிள்ளுதல். ஒரு கனகாம்பரம் செடி இருக்குது, அந்த பூவை என்ன பண்ணுவீங்க, பெருசாக கத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்து பறிப்பீங்களா? அப்படிலாம் இல்லை, கையில் அப்படி நகத்தை வச்சு கிள்ளுவோம். அந்த மாதிரி கிள்ளி கலைந்தான்றார். அந்த மாதிரி என்ன பண்ணானா, ராவணனை நான் வந்து கிள்ளி கலைச்சிடுவேன், அது ஒன்றுமே இல்லை, அவள் வந்தால் கூட என்னால் பண்ண முடியும். நான் ஆசின் வந்ததே எதுக்கு, ராவணன் திருந்திடுவானோன்றதுக்காக தான் இவ்வளோ வானர சேனை வந்துதான். அவர் வந்து அவருக்கு பலம் இல்லைன்னு இல்லை. அப்படிப்பட்ட உனக்கு போற்றி, உன்னுடைய சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, உன்னோட பலம் அப்படிப்பட்ட பலமா இருக்கு, அந்த பலம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அடுத்ததா சொல்றா, அது ராம அவதாரம். கிருஷ்ண அவதாரத்துக்கு வந்துட்டான். கண்ணன் தானே ரொம்ப பிடிக்கும் ஆண்டாளுக்கு இல்லையா? அந்த கண்ணன் ராமனாவது ராஜா, அவனுக்கு நிறைய வில்வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. கண்ணனுக்கு யார் சொல்லி கொடுத்தா, ஏதாவது சொல்லி கொடுத்தாளா? ஒன்றுமே தெரியாது, குட்டி பாப்பா கண்ணன். அவன் என்ன பண்ணான், அந்த கண்ணன் வந்து படுக்கையில் குட்டியாக சின்ன குழந்தை, இன்னும் எழுந்து நடக்க கூட தெரியாது, படுத்துன்னு இருக்கு. அம்மாவும் விட்டுட்டு உள்ளே போய் வேலை பண்ணிட்டு இருக்கா, இங்கே தொட்டிலில் சும்மா இருக்கு. அப்போ வந்து சக்கடாசுரன் ஒருத்தன் வந்து வந்தான். ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தில் அந்த அசுரன் வந்து ஆவேசம் பண்ணி அந்த சக்கரம் வந்து இந்த குழந்தை மேலே கண்ணன் மேலே விழுந்து அதன் மூலமாக இவனை வதம் பண்ணணும்னு கம்சாமிச்சதா வந்தான். குட்டி பாப்பா, அம்மா கூட காப்பாத்திருக்கு இல்லை, ஆயுதம்லாம் எதுவுமே இல்லை. அப்படி இருக்க குழந்தை என்ன பண்ணித்தான், அழுதுதான். அழும்போது என்ன பண்ணும் குட்டி பாப்பாலாம், கையை எங்காலையும் உதச்சிட்டு அழுவும் இல்லையா பசிக்கிறதுன்னு. அந்த மாதிரி கண்ணன் என்ன பண்ணானா, பசிக்கிறதுன்ட்டு கையை எங்காலையும் உதச்சானா. அப்போ அந்த அசுரன் வந்து அவரோட திருவடி காலில் பட்டு சுக்கு நூறா போயிட்டான். அப்போ அந்த குட்டி பாப்பாவோட கால் எப்படி இருக்கும், வலிக்கும் இல்லையோ? அதை தான் சொல்றாங்க. சக்கடம் பொன்னை சகடம் அழிந்து போற மாதிரி, சக்கடம் அழிந்து போகிற மாதிரி உதைத்தாய். அந்த சக்கடாசுரனை உதைச்ச இல்லையா, உன்னுடைய புகழ். ஏன் புகழ்ன்றா, காலை தானே சொல்லணும், புகழ் ஏன் சொல்றா? சக்கடாசுரனை உதைச்சா கூட அவனை வதம் பண்ணலையா, அவனையும் வைகுண்ட ஆசின் போயிட்டாராம். காலில் யாருன்னா விழுந்தா யாருக்குமே வதம் கிடையாது. அதனால்தான் திருவடினா அவ்வளோ இது. பெருமாளோட காலில் விழுந்துட்டா என்ன பண்ண மாட்டார், யாரையும் அழிக்க மாட்டாராம். அந்த சக்கடாசுரனை இவர் தான் காலில் பட்டார், இருந்தாலும் கால் பட்டதுனால என்ன பண்ணிட்டார், அவனை வதம் பண்ணல, நீ வா வைகுண்டத்துக்கு வான்னு ஆசின் போயிட்டாராம். அப்படி அந்த புகழை போற்றி. அடுத்ததா சரி இதெல்லாம் ஒவ்வொருத்தர் வந்தா, கண்ணன் கொஞ்சம் வளர்ந்தான், அவங்கள மாதிரி குட்டி குட்டி பாப்பாவா படிச்சுட்டு இருக்கான், போய் மாடு மேய்ச்சுட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணா, 2 அசுரர் வந்துட்டான். ஒருத்தர் வந்தது போய் 2 வந்துட்டான். யார் அதுன்னு பார்த்தா, ஒரு கண்ணுக்குட்டி வதிவுல வந்தான், வத்சாசுரன் அப்படின்ற அரக்கன். என்ன பண்ணா, கண்ணுக்குட்டி மாதிரி வத்சாசுரன் வந்தான். இன்னொன்று விளாம்பழம், ஒரு மரம் இருக்கான், விளாம்பழ மரம். அந்த மரத்துல வந்து விளாம்பழம் காய்ச்சி தொங்குறது. இங்க கீழே கண்ணுக்குட்டி இருக்கு. விளாம்பழம் அசுரனுக்கு வந்து கபித்சாசுரன் பேரு. கபித்சாசுரன்றவன் விளாம்பழம் மாதிரியும், அதுக்கப்புறமா வந்து வத்சாசுரன் கண்ணுக்குட்டியாகவும் வந்தான். என்ன பண்ணாராம் கண்ணன், அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி அனாயாசமா ஒரு சுத்தி மேல அடிச்சாராம் பாருங்க. இந்த அசுரன் போய் அந்த அசுரன் மேல விளாம்பழத்து மேல முட்டி 2 அசுரனும் போயிட்டான். அப்படி பண்ணும்போது கடல் கண்ணு குணிலா எரிந்தாய் கடல் போற்றின்றா, காலை போற்றின்றா, கையை தானே சொல்லணும். கையை பிடிச்சி அந்த கண்ணுக்குட்டியை சுத்தி அடிச்சான். அடிக்கும் போது என்ன பண்ணோம், கை தானே போற்றின்னு சொல்லியிருக்கணும், ஆனா கால் போற்றின்னு மறுபடியும் சொல்றா. ஏன்னா திருவிக்கிரம அவதாரத்தில் வந்து அவ திருவடி என்னாச்சான், மேலே இருக்க அந்த கருப்பு பகுதி தான் தெரிஞ்சுதான். இப்போ இந்த மாதிரி சுற்றினான் பாருங்க, இப்படி முட்டி போட்டுன்னு என்ன பண்ணானா, அவன் அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி இது பண்ணானா, பின்பக்கம் அந்த அடிக்கால் சிகப்பா இருந்துதான். அது சேவையாச்சா ஆண்டாளுக்கு. ஐயோ இந்த கால் ரொம்ப நன்னா இருக்கு, அடிப்பகுதி அது நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டா, அந்த திருவடியை பாட ஆரம்பிச்சுட்டா, அது நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா குன்னுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி. என்ன பண்ணான், அங்க வந்து கோவர்தன மலைக்கு எல்லாம் இது பண்ணா, படையெல்லாம் வச்சா. இந்திரன் பார்த்து கோபம் வந்துடுத்து, கல்மாரி காத்தாயின்னு கல்லுக்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டான். கண்ணன் என்ன பண்ணான், ஒரு சுண்டு விரல்லையே அப்படி தூக்கி கோவர்தனத்தை பிடிச்சிட்டான்.
பிடிச்சிட்டு எல்லாரையும் பாதுகாத்தான். ஆனால் இந்திரன் பார்த்தான், மொத்த மழையும் தீந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஐயோ ஸ்ரீமன் நாராயணாச்சே கண்ணன் அப்படின்ட்டு காலில் வந்து விழுந்தானா. என்ன பண்ணியிருப்போம் நமக்கு யாருன்னா என்ன பண்ணா என்ன பண்ணுவோம்? அவள் வந்தானா திட்டுவோம், அடிப்போம். இந்த மாதிரி கண்ணன் என்ன பண்ணியிருக்கணும்? இந்திரனை வதம் பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணலையா? என்ன, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். வந்தானா என்ன பண்ணா? இந்திரனை பார்த்துட்டு ஐயோ பாவம் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு அவனை மன்னிச்சுட்டான். அதனாலதான் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போட்டி. அந்த எளிமையான குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தை வந்து என்ன பண்றா? ஆண்டாள் போற்றுகின்றாள். இப்படி மன்னிக்கிறான் இல்லையா, அந்த குணம் யாருக்குன்னா வருமா? நமக்கு யாருன்னா ஒரு அடி கொடுத்தா 4 அடி திருப்பி கொடுப்போம். ஆனா கண்ணன் என்ன பண்ணார்? இப்படி பண்ணா இருந்தாலும் இந்திரனை மன்னிச்சார். அந்த குணத்தை போற்றுகின்றாள். அந்த மாதிரி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கையில பார்த்தா வேல் இருக்கான். வேலா இருக்கு பெருமாளுக்கு. வேலா வச்சுட்டு இருக்காரு. என்ன வச்சுட்டு இருக்காரு? சக்கராயுதம். பெருமாள் எதை வச்சிருந்தாலும் சக்கராயுதம் தானா. அது வேலை சொன்னாலும் சக்கராயுதம், என்னென்ன ஆயுதங்கள் வில்ல வச்சிருந்தாலும் சக்கராயுதம், எதை சொன்னாலும் சக்கராயுதம் தானா. இங்க வேல்னு சொன்னாலும் அது சக்கராயுதம் தான். ஏன்னா பெருமாளையே பத்தி பாடியிருந்தா யாருன்னா அதை வச்சு கண்ணு வச்சுட்டு போறான்னு பயந்து போயிட்டான். இப்ப எல்லாம் சொன்னா இல்லையா, திருவிக்கிரமனை சொன்னா, அடுத்ததா என்ன சொன்னா, ராமனை சொன்னா, கிருஷ்ணனுக்கு 2 சொன்னா. இப்படி சொன்னவன ஐயோ எல்லாரும் கண்ணன் நம்ம கண்ணனையே பெருமையா சொல்லிட்டு இருக்கோம், இதை பார்த்து யாருன்னா கண்ணு வச்சிட போறான்னு என்ன பண்ணிட்டா? வேல் போற்றின்னு வேலை பாட ஆரம்பிச்சுட்டா. அந்த வேல் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி நான் என்ன பண்ணணும்? என்றென்றும் எப்பவுமே நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? உன் சேவகமே உன்னுடைய வீரியங்களை பாடக்கூடிய புகழ்ந்து ஏத்தி பறை கொள்வம். என்ன பறை கேட்க போறா? 29வது பாட்டில் கேட்க போறா என்ன வேணும்ன்றத. அந்த மாதிரி அங்கே கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அதனால இறங்கு, என் மேல ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்கா. நல்லா இருக்கா? என்னென்ன கேட்டோம்? திருவிக்கிரம அவதாரம், ராம அவதாரம், கண்ணனா ரெண்டு சேஷிதங்களை சொன்னா, அது இல்லாம வேலை போற்றினாள். அப்ப கேள்வி கேட்டுலாமா? கடகடன் 5 கேள்வி. விளாம்பழ அசுரனோட பேர் என்ன? கபித்சாசுரன். வெரி குட். கண்ணுக்குட்டி அசுரனோட பேர் என்ன? வத்சாசுரன். வெரி குட். எத்தனை அடியில பெருமாள் வந்து இந்த உலகம் எல்லாத்தையும் அளந்தார்? எத்தனை அடி? யாருன்னு தெரியலையே. எல்லாரும் திரும்பி பாக்குறப்பண்ணா தூக்கினானா எனக்கு தெரியாது. அவளா சொல்றான். சரி சொல்லுங்க. 3 அடியா? சரி, உங்களுக்கு 3 அடி. நான் எத்தனை அடியில் அளந்தார்னு கேட்டா 3, 2, 1, 3. வேற யாரு? இல்ல அது 2 பேர் சொன்னது தப்பு. அதனால வேற யாருன்னு சொல்றாங்க. எத்தனை? 2 அடின்றது கரெக்டானது. 2 அடியில அளந்துட்டார். 2 அடின்றது கரெக்ட். 3 அடி கேட்டார், ஆனா அளந்தது எத்தனை? 2 அடியிலேயே மொத்தத்தையும் முடிச்சுட்டார். அப்படிங்கிறது தான் சரியான பதில். சொல்லலாம், கொடுக்கலாம். ராவணன் ஒருத்தனே தான் வந்து போய் இலங்கையை அழிச்சானா? அது எப்படி அப்படின்றத சொல்லணும். இல்ல, எத்தனை பேர்? என்ன ராமன் ஒத்துரா போலியா? நிறைய பேர் போனால ராமன் மட்டுமா? இந்த ஆண்டாள் சொல்றா, நீ மட்டும்தான் போய் அழிச்ச, உன்னோட பலத்தை போட்டுறேன் அப்படின்னு சொன்னா. அப்ப ராமன் மட்டும் தானா? நிறைய பேர் போனாலா? ஏன் ஒத்தருன்னு சொன்னா ஆண்டாள் சொல்லும்போது? அது அந்த பொண்ணு சொல்லு. எதுக்காக அவ்வளோ படையோட போனார்? எக்ஸலண்ட், சூப்பர், நல்ல கரெக்டான பதில். ஏன்னா ராவணன் வந்து ஏதாவது பயந்து சரணாகதி பண்ணிடுவானோன்றதுக்காக தான் படை ஆசன் போனார வழிய அவர் ஒருத்தரை என்ன பண்ணா? பூவை பறிக்கிற மாதிரி பறிச்சு போட்டு வர்றாங்க ராவணனை. அதனால தான் ஆயுதமே இல்லாம நின்றான். என்ன சொன்னா? இன்று போய் நாளை வான்னு அமுச்சு விட்டுட்டார். யாருன்னா ஆயுதம் இல்லாம இருந்தா என்ன பண்ணிடுவான்? முதல்ல வதம் பண்ணிடணும்னு பண்ணிட்டு இருப்பான். அவன் பண்ணவே இல்லையே. நிறைய மன்னிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தார். அதுல தான் அது ஒண்ணு. சரி, குழந்தையா இருக்கும்போது அவர் காலில் வந்து விழுந்த அசுரன் பேர்?
சகடாசுரன். சூப்பர். ஓகே. ஆண்டாள் நேற்ற பாசுரத்துல முடிக்கும் போது என்னென்னலாம் பண்ணணும்னு கேட்டா, என்ன பண்ணணும் கண்ணனுக்கு ஆணையிட்டா, என்ன பண்ணணும்னு சொன்னா யார் சொல்ற? புதுசாக தான் சாய்ஸ், உனக்கு நிறைய தெரியும். இன்னும் ஒன்று, சிம்மாசனத்தில் உட்காரணுன்றது கரெக்டு. இன்னொன்று எழுந்துக்கிறது ஏற்கனவே எழுந்துட்டார். எழுந்ததுக்கு அப்புறம் சிம்மாசனத்தில் உட்காரணும்னு சொன்னது பாதி கரெக்ட். இன்னொன்று சொல்றியா? நீ சொல்லுவா. சூப்பர். சிம்ம நடை, சிங்க நடை போட்டு போய் சிம்மாசனத்தில் உட்காரணும். நடக்கணும்னு சொன்னா, நடந்து போகணும்னு சொன்னா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ திருவிக்ரம அவதாரத்தில் வரும்போது ஒரு அந்த மகாபலியோட குருன்னு ஒன்று சொன்னேன். அவரோட பேர் என்ன? ஓ சூப்பர், சுக்கராச்சாரியார். கரெக்ட். சுக்கிரன் கண்ணை திரும்பால் கிளறியன்னு ஆழ்வார் பாடுறார். சுக்கிரன், சுக்கராச்சாரியார். லாஸ்டா. ஓகே. இந்த பாசுரத்தில் பல்லாண்டு பாடினா. இந்த பல்லாண்டு மாதிரியே ஏற்கனவே பல்லாண்டு பாடின ஆழ்வார் யார்? எந்த? பெரியாழ்வார். கரெக்ட். பெரியாழ்வார்ன்றது சரியான பதில். சூப்பர். எல்லா கேள்வியும் உனக்கு தெரியும், இருந்தாலும் மற்றவாளுக்கு சான்ஸ் கொடுத்தா. சரியா? வெரி குட். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடி.